வெற்றிமாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிக்காரர்கள். அதுவும் ஜான் விஜய் இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னா இன்டர்வல்ல, அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு கேட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினு தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயர் முழு குடி. நீ என்ன பாடல அப்படியே அவன் போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் போன பொண்ணை போல ஆத்தா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்களா என்னன்னு புரியல. தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லா எனக்கு புரியல. எனக்கு என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதோட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ அழகு லட்சணமா இருக்கா. அவ வந்து ஒரு ஒரு கேவலமான ஓத்தாங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவ முதல்லாம் கடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றால. நண்பர்களை, இதோட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்கிறேன். அடிக்ஷன் எங்க இல்ல? என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அப்படியே அமைதியா ஈவினிங் வந்து அப்படியே மெதுவா குடிக்க ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவாரு. அந்த ஈவினிங் முடியல. நான் பார்த்து, என்னடா அது நல்லா தானே இருக்காரு, காலையில நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ளை எல்லாம் பேசுறாரு, நைட்டானா அவங்க குடிச்சிட்டு. ஆனா எந்த வச்சுக்க மாட்டேன். நான் அவர் ஒரு பெரிய குடிக்கிறாருல்ல, நான் செஞ்சிருவேங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணிடல. அப்ப நான் பாக்குறேன், இந்த சமூகத்துல யாரு குடிக்காரல. நான் தான் சொல்றேன், நான் பெரிய குடிக்காரன். மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுறோம். ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்ல ஒரு தராசு வச்சிருக்கோம். அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருக்கல அப்படிமா. அவன் பெரிய பாடா இருப்பான். அவன் ஃப்ராடு பாடா எதனா இருப்பான். நம்ம உடனே நல்ல மனுஷன் இல்ல. அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னு போவான். ஒருத்தன் பெரிய பூலாட்டம் பறிச்சு போறப்பா அப்படிம்பா. மனிதர்கள் நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா, உடனடியா பாக்கெட்ல இருந்து ஒரு திராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா, நில்லு அப்படின்னு. அப்ப திரும்பி, அதாவது மிஷ்கின் வந்து பேசினது அது கொட்டுக்கலைக்கு அப்படிதான் பேசினேன். ஒருத்த கொட்டுக்கலைக்கு பேசிட்டான், ஒருத்த இதுக்கு பேசிட்டான். வேற என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும்? அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை நீளம் போடுச்சு மட்டும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஒரு மொத்தம் அப்படி பண்ண படம் ஓடிடுமே. அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான். கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுற மயிறு மொத்தம் நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம்.